ஒரு மாதத்திற்கு பிறகு கடலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான பிச்சாவரம் பகுதியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மாங்கரோவ் காடுகளை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக சுற்றுலா பயணி கருப்பசாமி என்பவரிடம் எமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் ஒன்று இந்த பிச்சாவரம் தான். சதுப்பு நில காடுகள் அதிகம் இருக்கிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் செல்வது வழக்கம். ஆனால் கடந்த 30 நாட்களாக இந்த பகுதிக்கு 1% கூட சுற்றுலா பயணிகள் வரல. இன்று காலை முதலே இந்த பகுதியில் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பிச்சாவரத்துக்கு வர தொடங்கியிருக்காங்க. நம்மளிடையே பார்த்தீங்கன்னா பழனியிலிருந்து வந்த சுற்றுலா பயணி நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட தற்போதைய பிச்சாவரத்தோட நிலை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சார் 30 நாள் மழைக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சுற்றுலா வந்திருக்கீங்க பிச்சாவரத்துக்கு, எப்படி இருக்கு? அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தாவரங்கள் வெளி இதில் மண்ணில் எதுவுமே கிடையாது, உப்பு தண்ணியில் வளர்றதுன்னு சொன்னார். ஆனால் இது வெளியில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 30 நாட்களில் வந்த தண்ணீர் மிகவும் குறைஞ்சிருக்கிறதால தங்களுக்கு இந்த பகுதியில் சுற்றி பார்க்கறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவங்களோட சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்காங்க.